கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையை மறுபடியும் சந்திக்கும்படி செய்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஏசாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏசாவை குறித்து வேதம் சொல்கிறது, ஈசாக்குடைய மூத்த குமாரன், வேட்டையில் வல்லவன், தகப்பனுக்கு பிரியமானவன் என்று ஏசா குறித்து வாசிக்கிறோம். 3 முக்கியமான காரியங்கள். தற்காலிக இன்பத்தை நாடுகிறவன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 34வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றுக்குள்ளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஏசாவைக்குரிய முதலாவது குணம் தற்காலிக சுகத்தை அல்லது தற்காலிக இன்பத்தை நாடுகிறவன். சேஷ்டபுத்திர பாகத்தை ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவன் அலட்சியம் பண்ணினான். சேஷ்டபுத்திர பாகம் என்றால் என்ன? பிறப்பு உரிமை, மூத்த குமாரனுடைய சுதந்திரம், தேவனை தொழுது கொள்கிற இடத்திலே முக்கிய பங்கு. அது மாத்திரமல்ல, குடும்பத்திலே 2 பங்கு அவன் கிடைக்கும். இப்படி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த சகல விதமான வாக்கு தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் நித்தியமான ஆசீர்வாதங்களையும் அவன் புறக்கணித்து தற்காலிக இன்பத்தை நாடினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசா தற்காலிகமான இன்பத்தை நாடுகிறவன். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 1 வசனத்திலே சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். சிம்சோன் காசாவுக்கு போய் ஒரு வேசியை கண்டு அவளிடத்திலே போனான் என்று. அது மாத்திரமல்ல, அதே நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 4வது வசனம், அதற்கு பின்பு அவன் சோரேத் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் ஒரு பெண்ணோடு அவன் சிநேகமாய் இருந்தான் என்று வேதம் சொல்றார். தற்காலிகமான இன்பத்துக்காக தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய வல்லமையை அவன் இழந்து போனான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. தற்காலிகமான இன்பத்தை நாடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. நிரந்தரமான ஆசீர்வாதங்கள், நித்திய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏசா தற்காலிகமான இன்பத்தை நாடுகிறவன். இரண்டாவதாக சீர்கெட்டவன் அப்படின்னு வேதம் சொல்றது. எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனம், ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவன் தற்காலிகமான இன்பத்தை நாடுகிறவன் மாத்திரமல்ல, சீர்கெட்டவனாயிருந்தான். என்ன அப்படிப்பட்ட காரியம் அப்படின்னு பார்த்தா, தன் பெற்றோர்களின் அறநெறிகளை அலட்சியப்படுத்தி தேவனை உண்மையாய் வெளிப்படாத 2 பெண்களை அவன் திருமணம் செய்தான். அப்படி செய்ததினாலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 35வது வசனம் சொல்கிறது, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிலிப்பியர் 6:1 சொல்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிகள் என்று சொல்லி. ஆனால் இந்த ஏசா தகப்பனுக்கு பிரியமில்லாத, தகப்பனுடைய வழியிலே நடவாத 2 பெண்களை திருமணம் செய்து அவர்களுக்கு மனநோவாய் இருந்தான் என்று சொல்லி அவன் சீர்கட்டவன். பெற்றோருக்கு கீழ்ப்படியாம பெற்றோர்கள் சொல்லை கேளாதவனாய் இருந்தான் என்று அதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்திலே 23-24 வசனங்களிலே ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து அங்கே வாசிக்கிறோம். ஏலி சொல்லும்போது, இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கையை குறித்து சொல்ல கேள்விப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பொல்லாத நடக்கையை குறித்து அவங்க எச்சரிப்பை சொல்லும் பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனாலே 2 பிள்ளைகளும் ஒரே நாளிலே மரித்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். ஏசா தற்காலிக இன்பத்தை நாடுகிறவன் மாத்திரமல்ல, சீர்கெட்டவனாய் இருந்தான். 3வது காரியம், ஏமாற்றப்பட்டவன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 38வது வசனம், ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்திலே உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். ஏமாற்றப்பட்டவன். ஏசா ஆசீர்வாதங்களை இழக்க காரணம் என்ன? அவன் தேவனற்ற மனிதனாய் இருந்தான். கடவுள் அவனோடு கூட இல்லாததுனாலே, அவன் இஷ்டத்துக்கு நடந்ததினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போனான்.
அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தின் தெய்வீக தன்மையை அசட்டை பண்ணினான். எல்லாத்தையும் அசட்டை பண்ணுகிற போனோம். அன்னன்னைக்கு பொழுது போனா போதும், கிடச்சி வந்ததை திரும்ப விதி வந்தா சாபம் என்கிற கொள்கையில அவனுடைய வாழ்க்கை இருந்ததுனால அவன் ஏமாற்றப்பட்டு ஆசீர்வாதங்களை இழந்த பொழுது அவன் சத்தம் போட்டு அழுதான். அந்த அழுகை கூட கோபத்தின் காரணமாய் வந்த கண்ணீரை தவிர பாவத்தை உணர்ந்து துக்கப்பட்டு அவன் அழவில்லை. ஆசீர்வாதம் போயிடுச்சேன்னு சொல்லி அழுதானே தவிர, ஆண்டவரே நான் மனம் மாறுகிறேன் என்று சொல்லி அவன் அழவில்லை. ஏசாவுடைய 3 முக்கிய குணங்கள்: தற்காலிக இன்பத்தை நாடுகிறவன், சீர்கட்டவன், ஏமாற்றப்பட்டவன். இந்த காலை வேளையில ஏசாவுடைய வாழ்க்கை அவருடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நாமும் தற்காலிகமான இன்பத்துக்காக வாழாமல் நிரந்தரமான இன்பத்தை பெறுவதற்கு தேவன் நமக்குன்னு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, நிரந்தரமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, சீர்கட்ட பிள்ளைகளாய் இல்லாதபடி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாறுவோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் மற்றவர்களால் ஏமாற்றப்படக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்ததுனால காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். ஏசாவை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஏசா தற்காலிகமான இன்பத்தை நாடினதினாலே, சீர்கட்டவனாய் இருந்ததினாலே ஏமாற்றப்பட்ட ஆசீர்வாதங்களை இழந்து போனான் என்று சொல்லி பார்த்தோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தேவன் எங்களுக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இருந்து போகாதபடிக்கு கர்த்தர்களை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.